கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தெளிவு வழங்கும் தவக்கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய தியானம் மாற்கு 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பது. இன்று நாம் கடவுள் மீது எவ்வாறான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என சிந்திப்போம். நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய சந்தேகமற்ற நிலை. இந்த உறுதியான சந்தேகமற்ற நம்பிக்கையினால்தான் நம் மூதாதையர்கள் கூட நற்சான்று பெற்றனர் என இப்பகுதி குறிப்பிடுகிறது. இப்பகுதியில் காணப்படும் அந்த நம்பிக்கை கொண்டோர் வாழ்விலும் அதை நாங்கள் காணலாம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உயிர்த்த இயேசு தோமாவை நோக்கி ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார். அதாவது சந்தேகப்படாமல் என்னை முழுவதும் நம்பு என்று கூறுகிறார். அத்தோடு நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றும் கூறுகிறார். இன்று எங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையே கூறுகிறார். நாம் கடவுளின் மீது வைக்கும் நம்பிக்கை முதலாவதாக உறுதியாக, ஒருவராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஐயம் தவிர்ந்த நம்பிக்கை, அதாவது சிறிதளவும் சந்தேகமற்ற நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைக்க வேண்டும். மூன்றாவதாக முழுமையான நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைக்க வேண்டும். பாதி நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைத்துவிட்டு மீதி நம்பிக்கையை வேறொரு மனிதரிலோ அல்லது வேறொரு காரியத்திலோ நாம் வைக்க முடியாது. நம்முடைய முழுமையான நம்பிக்கை கடவுளிலே இருக்க வேண்டும். நம்பிக்கையே கிறிஸ்தவ வாழ்வு. எனவே இத்தவ காலங்களில் மாத்திரமல்ல, எம் வாழ்நாள் முழுவதும் கடவுளில் நம்பிக்கை கொண்டு வாழவும், கடவுள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையில் வளரவும் ஆண்டவர் எம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, நாம் உம்மை உறுதியாக, சந்தேகமில்லாமல், முழுமையாக உம்மீது நாம் நம்பிக்கை வைக்க எம் அனைவருக்கும் உதவி செய்தருளும். அந்த நம்பிக்கையை நாங்கள் தினந்தோறும் வளர்த்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.